ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம் மட்டும் இல்லை, ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 மிக முக்கியமான மாதமான மார்ச் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த மாதத்தில் ஒரு அதிபயங்கரமான நாள் வர இருக்குது. 850 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அதிசயமான நாள் வர இருக்குது. அந்த அதிசயமான நாள் என்னைக்குன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி தான். இன்றைக்கி மார்ச் மாதம் 18ஆம் நாள், தமிழ் மாதம் பங்குனியுடைய 4ஆம் நாள். கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பான நாள்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பங்கு அமாவாசை. இந்த அமாவாசை 850 ஆண்டுகளுக்கு பிறகு கிரகங்கள் அந்த மாதிரி அமையும் போது வந்திருக்கு. ஏன்னா சமீபத்தில் சனி பயிற்சி நடந்தது, அதோடு கிரகணமும் நடந்தது. அதை தொடர்ந்து இப்போ அமாவாசை வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷமான அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, அதோடு நிறைய யோகங்கள் ஏற்படுது. அந்த யோகங்கள் மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ மீனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இன்றைய அமாவாசையிலிருந்து கிரகங்களால் என்ன பலன் இனி குறிப்பிட்ட நாட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இன்றைய அமாவாசை பிரபஞ்சத்தில் நல்ல சக்தி வாய்ந்த அமாவாசையாக வந்திருக்கு. ஸோ இந்த அமாவாசையில் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் ரொம்பவே சிம்பிளான பரிகாரம், ஆனால் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பரிகாரம். ஸோ அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். முதல்ல அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த அமாவாசை விட்டுட்டிங்கன்னா திரும்ப ஒரு மாதம் வரையும் வெயிட் பண்ணணும். அதனால் இந்த அமாவாசையில் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை முதல்ல செய்துடுங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களுடைய எல்லாருடைய வாழ்விலுமே தீராத கஷ்டம் என்று ஒன்று கட்டாயம் இருக்கும். அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்பீங்க, எவ்வளவோ வேண்டுதல்களை நிறைவேற்றிருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது. அப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக இந்த பரிகாரத்தை இன்றைய அமாவாசையில் செய்து பாருங்கள். இன்று இந்த பரிகாரத்தை தூங்குங்க. அடுத்து சித்திரை அமாவாசை திதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வினை கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பான். உங்கள் ராசிக்கு இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமை தரக்கூடிய பாரம் எது, கஷ்டம் எதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்காக இந்த பரிகாரம் செய்யலாம். திருமணமாக வேண்டுமா, கடன் சுமை குறைய வேண்டுமா, உடல் உபதைகள் தீர வேண்டுமா, குழந்தை வர வேண்டுமா, அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா, மனைவிக்கு ஆரோக்கிய தேவையா, எது வேண்டும் என்றாலும் அந்த இறைவனிடம் கேளுங்க. முன்னோரிடம் கேளுங்க, குலதெய்வத்திடம் கேளுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள் கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட சிறப்பு பரிகாரம் இது. செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. மிக சுலபமான பரிகாரம் தான் இது. சரி, இன்றைக்கி அமாவாசை பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் சமைப்பதற்கு முன்பு இல்லைனா சமைச்சதுக்கு பின்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு கேரி பேக்கில் சேகரித்து வர வேண்டும். இவ்வளவு தான் பரிகாரம். தினமுமே இந்த பச்சரிசி எடுத்து அந்த பையில் சேகரிக்கணும். அப்படி சேகரிக்கும் போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால், ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்க. இன்றைய அமாவாசையில் இன்று இந்த பரிகாரத்தை செய்ய தூங்குங்க. தினம் ஒரு டம்ளர் பச்சரிசியை தனியாக சேகரிங்க. அடுத்து சித்திரை அமாவாசை நாள் அன்று ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்திருக்கும் அல்லவா, அந்த அரிசியோடு 1/2 கிலோ வெல்லம் சேர்த்து 100 ml குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு அதை அப்படியே தானம் கொடுத்து விட வேண்டும். அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் அந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுக்கலாம். இவ்வளவுதான் பரிகாரம். தானம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு முகம் கை கால்களை அலம்பிக் கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் ஸ்டார்ட் செய்யலாம்.
இந்த பரிகாரத்தை மட்டும் உங்கள் ராசிக்காரங்க ஒரு முறை செய்து பாருங்கள். உங்கள் வேண்டுதலானது உடனே பலிக்கும். எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை தூங்குறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த சித்திரை அமாவாசை திதியில் பலித்திருக்கும். இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை. முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து தினமும் ஒரு கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வது தான் இதனுடைய அர்த்தம். நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கர்ம வினைகள் எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். மீனம் ராசிக்காரங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை இன்றைக்கி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கைக்கேற்ப இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும். இது தாங்க பரிகாரம். இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு பரிகாரம் வந்து பார்த்தோம். இப்போ உங்கள் ராசிக்கு பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்களால் உங்கள் மீனம் ராசிக்காரங்களுக்கு இன்றைய அமாவாசையிலேருந்து இனி குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன். என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மீனம் ராசிக்காரங்களுக்கு இனிமேல் வருமானம் நிறைந்ததாக இருக்க போதுங்க. அதே சமயம் செலவுகள் வந்து குறைய போகுது. மெயினாக வேலையிலையும் வியாபாரத்துலேயும் சுறுசுறுப்பு வந்து இருக்கும். அதோடு பயணங்கள் நீங்கள் செய்கிறது இனிமையாக அமையும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உணவு பழக்க வழக்கத்தை மட்டும் கட்டுப்பாடு தேவை. அதோடு உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. இது ரெண்டும் ஏன் பண்ணுன்னா ஆரோக்கியத்தை சீர் செய்யும். ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி கிரகங்கள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திற்காக கவனம் செலுத்தணும் என்பது சொல்லப்படுது. உணவு விஷயத்துலேயும் எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் சிலது பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த டைம் நல்லது நடக்கும். ஆரோக்கியத்துக்காக இந்த மாதிரியாக இருக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி மீனராசி அன்பர்கள் உங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே வந்து ஒரு நம்பிக்கையாகவே வைத்திருப்பீங்க. தங்களை நம்பியவரை கைவிடாதவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களையே நம்பி இருப்பீங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். இந்த குணத்தோடு இருக்கிறதுனாலவே உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இந்த பங்குனி அமாவாசையிலிருந்து இந்த மாதிரியான பலன்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினைத்த அலுவலகத்திற்கு இடமாற்றம் ஏற்படும். இதுக்கு முன்னாடி இடமாற்றம் ஏற்படாமல் நிறைய தடையை சந்தித்து வாழ்க்கையில் உத்தியோகத்தில் ஒரு வெறுப்பை பார்த்துருப்பீங்க. இனி அந்த வெறுப்பை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் நினைத்த அலுவலகத்திற்கு இடமாற்றம் ஏற்படும். இதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு ஊர்களில் பணிபுரியக்கூட சூழ்நிலை நேரலாம். வீட்டை விட்டு பிரிகிறோமோ என்ற வருத்தத்தை தவிர்த்து அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அடுத்த கட்ட உயரத்துக்கு போக முடியும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்காக உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளணும் என்பது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க பொறுத்த வரைக்கும் சுய தொழிலாக இருந்தாலும் கூட்டு தொழிலாக இருந்தாலும் இன்றைய அமாவாசையில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற அமைஞ்சிருக்கு. அதனால் உங்களுடைய வியாபாரத்தில் சற்று கவனம் தேவை. வியாபாரம் நிமித்தமாக வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்ளும் போது உங்கள் பொருட்களை கவனமாக கையாளணும். இல்லைனா பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபார ரீதியாக இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் உங்கள் நிர்வாகத்தை திறம்பட இந்த அமாவாசையிலிருந்து நடத்தி நற்பெயர் பெறுவதற்கு கிரகங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு. கணவருடைய அன்பு பரிபூர்ணமாக பெற்று மனமகிழ்வு கொள்வீங்க. அதோடு குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்வீங்க. அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ உங்கள் சாத்தியக்கூறை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக நீங்கள் வெற்றி பெற்றிட முடியும். அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக கலைஞர்களுக்கு மிக சிறப்பான காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு. இந்த அமாவாசை காலத்தை நன்கு பயன்படுத்தினீங்கன்னா பணமும் புகழும் பெற முற்படுவீங்க. அதோடு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் இது. அதனால் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தி அந்த வாய்ப்பில் முன்னேறுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் உங்கள் வகுப்பு இல்லை அனாவசிய பேச்சை தவிர்க்க பாருங்கள். சுற்றுலாக்களுக்காக வெளியூர்களுக்கு செல்லும்போது நீர்நிலைகளில் குளிக்கும்போது கவனம் தேவை.
ஏன்னா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மாணவர்கள் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மீனம் ராசிக்காரங்க இன்றைய அமாவாசையிலிருந்து கிரகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்தோம் அவங்களும் பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.